ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நார்மல் வெப்சைட்டுக்கும் ப்ளஸ் இந்த டார் ப்ரௌசரில் நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நான் என்ன டைப் பண்ணலாம், ஜஸ்ட் வந்து த ஹிடன் விக்கி இப்படி நீங்கள் டைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை சர்ச் பண்ணும்போது நீங்கள் மேலே ஒரு யூஆர்எல் கவனிக்கலாம். அந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா .com எண்ட் ஆகுது, ஓகேவா? இது வந்து .comல எண்ட் ஆகுது. இதுதான் வந்து ஒரு சர்ஃபேஸ் வெப். இதை நம்ம வந்து இந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து ஒரு நார்மலான குரோம் ப்ரௌசரில் கூட நம்ம போயிட்டு யூஸ் பண்ணலாம், ஓகேவா? இதாவது சர்ஃபேஸ் வெப். பட் நீங்கள் வந்து டீப் வெப்போ இல்லை டார்க் வெப்போட லிங்க்ஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து .onion அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அதை நார்மல் ப்ரௌசர்லேருந்து அக்சஸ் பண்ணவே முடியாது, டார் ப்ரௌசர்லேருந்து மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த வெப்சைட், இந்த ஹிடன் விக்கி அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் என்ன இருக்கும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது ஆனியன் வெப்சைட்டோட லிங்க்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கீழே போனோம்னா நம்ம சர்ச் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு நிறையா ஆனியன் வெப்சைட்டோட லிங்க் கிடைக்கும். இப்போ நான் சர்ச் பண்ணி பார்க்குறேனே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆனியன் லிங்க்ஸ், அதுக்கு எக்ஸாக்டான நேம் இல்லாமல் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்ல வந்து நிறையா இருக்குது. இப்போது இதே ஆனியன் லிங்க்கை நான் கொண்டு போயிட்டு காப்பி பண்ணிட்டு போய் இங்கே போட்டேன்னா எனக்கு லோடு கூட ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஹிடன் வெப்புக்கும் இந்த டார்க் வெப்புக்கும் அதுக்கப்புறமா இந்த சர்ஃபேஸ் வெப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் லிங்க்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ .com இல்லை .org அந்த மாதிரிலாம் வந்து நார்மலாக இருக்கும். பட் .onion இந்த லிங்க்கை வந்து நீங்கள் எப்போவுமே டார் ப்ரௌசரில் இந்த டார் நெட்ஒர்க்கில் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து டார்க் வெப், ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு நீங்கள் கூட யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் நிறைய யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? இதில் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்காக நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுலேருந்து கற்றுக்கலாம். பட் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, .onion அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா?